பையன் வந்து அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு இங்கே சென்னைக்கு வந்துருக்கார் போல். இவங்க வந்து அந்த பேர பையன் வந்து அப்பா கேட்டு அழுகுறான்னு சொல்லிட்டு நான் போய் கூட்டின்னு வரேன்னு வந்திருக்காங்க. அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்து இவங்க வந்து ஒரு 3 டேஸ் இருக்கும் போல். வந்து அவங்க கரெக்டாக ஓட்டேரி ஸ்பாட்டில் இருக்காங்க. பட் நம்மளாலே அவங்க பையன் டீட்டெயில் சொல்ல மாட்டுறாங்க. சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓட்டேரின்றாங்க. ஓட்டேரியில் என் பையன் இருக்கான் 10 வருஷம் ஆச்சுன்றாங்க. சரி என்ன பண்ணுறது, அந்த அன்டைம் ஆயிடுச்சுன்ட்டு போலீஸ் வந்து மெமோ போட்டு காவல்காரங்கள் மூலமாக கவர்மெண்ட் ஷெல்டரில் இடம் வாங்கி கொடுத்தாங்க. ஷெல்டருக்கு போகிறதா கூட மணி 1 ஆயிடுச்சு. அங்கே போய் கதவு தட்டினா யாருமே ஓப்பனே பண்ணல. அப்படியே மணி 2 ஆயிடுச்சு. இவங்களை இன்னும் ஆட்டோலேயே வச்சு சுற்றுறோம், இடம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் விஷன் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அன்றைக்கி நைட்டு மட்டும் நீங்கள் தங்க வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஹோமில் கொண்டு போய் விட்டுருங்க. மறுபடியும் அதே ஷெல்டர் ஹோம் தான் ரெஃபர் பண்ணாங்க. மறுபடியும் இவங்களை கூப்பிட்டு போனால் இவங்க பேசினே இருக்காங்க, தொடர்ந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சேர்க்கவே இல்லை. இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு. ஆனால் ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க. இப்போ 3 மணி வரைக்கும் இவங்களோட சுற்றிட்டு இருந்தேன். 3 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வரவே 4-5 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு இவங்களை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும் போதே சாந்தம்லேருந்து சரி மறுபடியும் காலையில் எழுந்து இவங்க இடத்த மாற்ற சொல்கிறாங்கன்னு போய் மாற்ற போனால் காலையில் அந்த இருக்கிற ஷெல்டர் ஹோமில் வந்து இவங்க மென்டலி ரிலேட்டடாக இருக்காங்க, இடம் கொடுக்க முடியாது, வேறு ஹோம் பாருங்கள். நாங்கள் சுற்றி வரவே மணி எங்களுக்கு மறுபடியும் 2-3 ஆயிடுச்சு.